நான் ஏஜே பைரவ், தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர். நான் வந்து போன வருஷம் தான் கிராஜுவேட் ஆனேன். அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்து முடிச்சுட்டு படிக்கும்போதே கான்டென்ட் க்ரியேஷனில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து படிக்கும்போதே வீடியோஸ் பண்ணி படித்து முடித்த உடனே எல்லோரும் வேலைக்கு போவாங்க. ஆனால் நான் வீடியோ பண்ண வந்துட்டேன். ஸோ இப்போ வரைக்கும் என் லைஃப் அப்படி தான் கண்டினியூ ஆகுது. கண்டென்ட் கிரியேட்டர் ஆக வேண்டும் என்ற ஆர்வம் எப்போது ஏற்பட்டது? அதற்கான காரணம் என்ன? நான் ஃபஸ்ட் இயர் போயிட்டு அந்த பைத்தான் லேபில் நான் போய் உட்கார்ந்த உடனே சுற்றி ரைட்டு லெஃப்ட்டு 2 சைடும் பார்க்கும்போது ஃபுல்லாக என்ன மாதிரியே அடுத்தடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருந்தாங்க ஒவ்வொரு கம்ப்யூட்டர் முன்னாடி. எனக்கு அங்கே போன உடனே அந்த என்வாயர்மெண்ட்டே இப்படி தான் இருக்கும், இதே மாதிரி தான் ஒரு ஐடி கம்பெனியும் இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த என்வாயர்மெண்ட் எனக்கு பிடிக்கல. ஸோ அந்த டைமில் தான் தோணுச்சு நம்ம வேறு ஏதாவது பண்ணணும். ஸோ அப்படி ஒவ்வொரு ஃபீல்டாக நான் வந்து பார்த்துட்டே இருந்தேன், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது எடிட்டிங்கில் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிது. அப்போ எனக்கு கான்டென்ட் கிரியேஷன் இவ்வளோலாம் பண்ண தெரியும், கொஞ்சம் எடிட்டிங் மட்டும் பண்ண தெரியும். எடிட்டிங் கொஞ்சம் பிடிச்சதுனால அந்த ஃபீல்டு எடுத்து அதில் ஒரு 2 வருஷம் அப்படியே கொஞ்சமாக ஒவ்வொரு எடிட்டாக கற்றுக்கிட்டு அப்புறம் கொஞ்சமாக கான்டென்ட் கிரியேஷனில் அப்படியே கொஞ்சம் உள்ள நுழைஞ்சு ஒரு 2 வருஷம் கழிச்சு கொஞ்சம் பிக்கப் ஆச்சு. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு எல்லாரும் மாதிரி நானும் டார்க் ஹியூமர் தான் பண்ணேன். ஏன் ஆப்வியஸ்லி வியூஸ்க்காக, ஓகேவா? ஸோ வியூஸ் வந்து எனக்கு டார்க் ஹியூமரில் போடும்போது எனக்கு வியூஸ் வந்தது. ஆனால் எனக்கு என்னமோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ என்ன தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம், ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் சிரிக்க வைக்கணும், அவ்வளோதான். ஸோ இதை தாண்டி நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் சரி ஓகே, ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு வந்து நம்ம வீடியோவை பார்த்து சில பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நல்ல விதமாக ஒருத்தவங்களோட டே வந்து ஹோல்சமாக ஆக்குறதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத யோசிச்சு அப்படி பண்ண ஆரம்பித்தது தான். மற்றவர்களின் தவறான கண்டென்ட்டுகளை நீங்கள் ஏன் சுட்டி காட்டுகிறீர்கள்? அதாவது எல்லாருமே வந்து நல்லது பண்ணணுன்ற ஒரு நோக்கத்தோடு வந்திருப்பாங்க. பட் அவங்களுக்கே தெரியாமல் சில தப்பு பண்ணலாம். அந்த தப்பை வந்து நம்ம தான் சுட்டி காட்டணும். ஸோ தப்பு பண்ணுறவங்க தப்பு இல்லை சரின்னு சொல்ல முடியாதுல்ல. அந்த தப்பை மட்டும் தான் சுட்டி காட்டுறேன் தவிர அந்த பர்சனை நான் வந்து தப்பானவங்க அப்படின்னு நான் சொல்லலை. அவங்க பண்ணுற தப்பை தான் நான் சுட்டி காட்டுறேன், அவ்வளோதான். கண்டென்ட் கிரியேட்டருக்கு உள்ள பிரச்சனைகள் என்ன? ஸோ கான்டென்ட் கிரியேட்டர் ஆகும்போது எல்லாரும் ஃபேஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எங்கள் வீட்டில் தான் பயங்கர பிரச்சனை. நீ வந்து படிக்காமல் ஃபுல்லாக வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்க. அதே மாதிரி காலேஜ்லையும் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே வந்து நீ ஏன் படிக்க மாட்டேங்கிற, வீடியோ பண்ணாத, படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு இப்போ கான்டென்ட் கிரியேஷன் தான் இப்போ எனக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்கு. உங்களின் கண்டென்ட்டுக்கு எப்போதாவது மிரட்டல் வந்திருக்கிறதா? பெண் கிரியேட்டருக்கு மிரட்டல் வருவது பற்றி. ஸோ இந்த மாதிரி த்ரெட்டனிங் கால்ஸ்லாம் வந்ததில்லை, எனக்கு வந்ததில்லை. மற்றவங்களுக்கு வருதா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் டிஎம்ஸில் வந்து அப்பப்போ ரொம்ப ரேராக வந்து இங்கே பண்ணுறது நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டுவாங்க, அவ்வளோதான். ஆனால் மற்ற கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து நான் ஒரு வீடியோ பார்த்துருக்கேன் ஒருத்தவங்களோடது. அவங்க வந்து ஏதோ ஒரு குரூப்பில் ஆட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஹராஸ்மெண்ட் மாதிரி பிரச்சனை. இந்த மாதிரி ஃபீமேல் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு பிரச்சனைகள் இருக்குது. மேல் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து பெருசாலாம் அவ்வளோலாம் கண்டுக்க போகிறதில்ல. ப்ரமோஷன் பற்றிய உங்கள் கருத்து? இந்த சரகேட் மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சிகரெட் பிடிக்கிறத ப்ரொமோட் பண்ணணும்னா இல்லை ட்ரிங்க் பண்ணுறதை ப்ரொமோட் பண்ணணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா டேரெக்டாக அதை பண்ண மாட்டாங்க. டேரெக்டாக ஒரு ஆக்டர்கிட்டயோ ஆக்ட்ரஸ்கிட்டயோ போயிட்டு இந்த ப்ராடக்ட் எங்ககிட்ட இருக்குது, இதை நீங்கள் விளம்பரம் படுத்தி கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க. ஒரு படத்தில் ஒரு சீனை இன்க்ளூட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு படத்தில் ஒரு ஆக்டர் சிகரெட் பிடிக்கிற மாதிரியோ இல்லை வந்து ட்ரிங்க் பண்ணுற மாதிரியோ சீனை இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்து நிறைய பேர் பண்ணுவாங்க. கேட்கலாம், நிறைய பேர் இதுக்கு அகேன்ஸ்டாக தான் இருப்பீங்க. பட் ஸ்டில் நான் சொல்கிறேன், நிறைய பேர் அதை பார்த்து பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஓகே, ஸோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அதெல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நீங்கள் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது எப்போவுமே ரொம்ப நல்லது. நான் அப்படி தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டென்ட் தயாரிக்க எப்படி யோசிக்கிறீங்க? நான் தான் எல்லாம் யோசிக்கிறது, எடிட் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா நிறைய ரீல்ஸ் பார்க்குறோம். அந்த ரீல்ஸில் வந்து நிறைய விஷயங்கள் தப்பாக இருக்கலாம், சரியாக இருக்கலாம். அந்த சரியாக இருக்க விஷயத்தையும் எடுத்து அதை இன்னும் கொஞ்சம் நம்ம வேல்யூ ஆட் பண்ணி ஹோல்சமாக காட்டுறது. அப்படி இல்லைன்னா ஒரு தப்பான ஒரு விஷயத்தை எடுத்து சுட்டி காட்டுறது, இது தப்பு, இதை ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்ட்டு. ஸோ எல்லாமே எனக்கு ரீல்ஸ் ஐடியாவிலேருந்தும் கிடைக்கும், சொசைட்டியில் அப்பப்போ நடக்கிறதுலேருந்தும் கிடைக்கும், எங்கள் வீட்டில் நடக்கிறதுலேருந்தும் கிடைக்கும். இரவு நேரம் மற்றும் விடியற் காலையில் மட்டும் நீங்கள் வீடியோக்கள் பதிவிடுவது ஏன்? ஆக்சுவலி நான் காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது டைம் ஆகிடும், 6-7 அந்த மாதிரி ஆகிடும். ஸோ வீட்டுக்கு வரும்போது அவ்வளோ டைம் ஆனதுக்கப்புறம் ஒரு கண்டென்ட் யோசித்து க்ரியேட் பண்ணி அதை ஷூட் பண்ணி எடிட் பண்ணி இது எல்லாத்துக்குமே சேர்த்து அந்த ஒரு டைம் ஆகிடும், 2 or 3 ஆகிடும். கரெக்டாக 3 o'clock வேலை முடியுதுன்னா அந்த டைமுக்கு நான் போஸ்ட் பண்ணுவேன். இதுதான் கரெக்டாக அந்த டைமில் தான் போஸ்ட் பண்ணணும்னு இல்லை, எனக்கு கிடைக்கிற டைம் அதான். ஸோ அதனால தான் அப்போ நான் போஸ்ட் பண்ணுறேன். பெட்டிங் ஆப் பற்றிய உங்கள் கருத்து? அது போன்ற வாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கிறதா? என்னன்னா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எனக்கும் வந்துச்சு.
பெரிய ஒரு அமௌண்ட் ஆஃபர் பண்ணாங்க ஒரு பெட்டிங் ஆப்புக்கு. ஓகேவா, நான் என்ன பண்ணேன் பாருங்க, நான் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கேன்ட்டு. பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சஸ்லாம் அதை பண்ணியிருக்காங்க அந்த ஆப்புக்கு. ஓகேவா, அதை பார்த்துட்டு ஓகே பெரிய பெரிய இதெல்லாம் பெரிய இன்ஃப்ளூயன்சஸ் பண்ணுறாங்க, ஆக்டர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இதில் தப்பு இல்லை போல் அப்படின்னு நினச்சிட்டு நான் பாட்டுக்கு இது பண்ணிட்டேன். இது அப்போது ஒரு 1.5 வருஷம் முன்னாடி. ஸோ நான் பாட்டுக்கு வாங்கி இறக்கிட்டேன். உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியுது எவ்வளோ பெரிய ஃப்ராட் அவங்க அப்படின்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணேன், இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறது எனக்கு அப்போ புரிஞ்சுக்கிட்டு கொடுத்த அமௌண்ட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டு, எனக்கு இதெல்லாம் வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியும் நடந்திருக்கு. ப்ரொமோஷன் ஒன்று கிடச்சி அதையும் விட்டு, இந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ் ஈஸியாக கிடைக்காது. பட் ஸ்டில் இந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ் எடுக்கிறது இப்போ நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் அவங்கக்கிட்ட போய் சொல்கிறேன் வேணாம், இதெல்லாம் ஃப்ராடு, இவங்க உண்மையிலே இவங்கெல்லாம் வெறும் ரொம்ப ரொம்ப டாக்ஸிக்கான பீப்புள். ஸோ இவங்ககிட்டலாம் போகாதீங்க. அதை சொல்லி நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் மாறி இருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்சர் அல்லது ஃபேமஸ் ஆவது எப்படி? ஸோ சீக்கிரமாக நீங்கள் மேலே போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈஸி. நீங்கள் நெகட்டிவிட்டி பக்கம் போங்க, சீக்கிரமாக நீங்கள் மேலே போயிடலாம். ஆனால் நிலச்சி நிற்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எல்லாருமே பார்க்குற மாதிரி, எல்லாருக்கும் தேவைப்படுற மாதிரி கான்டென்ட் க்ரியேட் பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப நாள் அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருப்பீங்க அந்த ஃபீல்டில். காசு கொடுத்து ஃபேமஸ் ஆனவர்கள் பற்றி உங்கள் கருத்து? ஸோ அமௌண்ட் கொடுத்து ஒருத்தங்க ஃபேம் கேதர் பண்ணுறாங்கன்னா அது நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப அது நிலைக்க போகிறதில்ல. உங்களுக்கு என்ன இருக்கோ அதை நீங்கள் வாங்கிக்கிறது தான் கரெக்டு. தவிர நீங்களாக போயிட்டு ஒரு விஷயத்த காசு கொடுத்து வாங்குறீங்க அப்படிங்கிறது அது சரியான விஷயமும் இல்லை, அது நிலையான விஷயமும் இல்லை. உங்கள் கோல்? நெக்ஸ்ட் கோல் இப்போ ஒரு கோல் ரீச் பண்ணியிருக்கோம். கான்டென்ட் கிரியேட்டர் ஆகணுங்கிறது எனக்கு ஒரு கோல். அந்த கோல் நான் ரீச் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்து நிறைய விஷயங்கள் நான் அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், எந்த ஃபீல்டுக்குள்ளே போகலாம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 2 or 3 ஃபீல்ட்ஸ் வச்சுருக்கேன். எதர் பாலிடிக்ஸ் ஆர் ஆக்டிங், இந்த மாதிரி ஃபீல்ட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று. இப்போதைய தலைமுறைக்கு உங்கள் அட்வைஸ்? ஸோ நீங்கள் ஃபுல் ரிஸ்க், எனக்கு லைஃப்பில் நான் எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு இதுதான் பேஷன், எனக்கு இதுதான் பண்ண பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மட்டும் இந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் வரலாம். இந்த இன்ஃப்ளூயன்சர், இந்த கான்டென்ட் கிரியேஷன் ஃபீல்டுக்குள்ளே வரலாம். மற்றபடி எனக்கு ஃபேமிலி ரன் பண்ணணும், ஸ்டாக்னண்ட்டாக எனக்கு ஒரு இன்கம் வேணும், மாதம் ஒரு இன்கம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் அப்பா அம்மா காட்டுற ரூட்டில் நீங்கள் போகிறது தான் கரெக்ட்.